ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நம்ம பாட்டுக்கு எப்பயும் போல் போகிறோம் வரோம். இல்லை, ஒரு பாதுகாப்பு உங்களை சுற்றி உங்களுக்குள்ளே கிறிஸ்து இருப்பதினால அவர் சொல்லியிருக்கா, என்னை விசுவாசிக்கிற நான் செய்ததையும் செய்வான், என்னிலும் பெரிய காரியங்களே செய்வான் போட்டிருக்காங்க. ஆண்டவர் வந்து உயிரோடு எழுப்புனாரா? ஆமாம். அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? உயிரோடு எழுப்ப முடியும். ஹல்லேலூயா. மீன் வாயிலிருந்து காசு எடுக்க சொல்லி சொன்னாரா? 5 அப்பத்து 2 மீனையும் பெருக செய்தாரா? அப்போ உங்களால் என்னால் என்ன பண்ண முடியும்? பெருக செய். அவர் 5000 பேர்த்த போசிச்சா நம்ம 10,000 பேர்த்த போசிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அதை தான் விரும்புகிறார். அவர் அதை தான் விரும்புகிறார். என் பிள்ளைங்க நான் செய்ததை விட பயங்கரமாக செய்யணும்பா. ஹல்லேலூயா. அதை தான் அவர் விரும்புகிறார். ஆனால் நம்ம மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் ஆராதிக்கிற தேவன், அப்போ ஒரு கூட்டச்சாரம் நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவே சாதாரண ஆள், மேய்ப்பன் அல்லது ஒன்றுமில்லாதவர், நிறைய காரியங்களை இப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால தான் நம்மளும் ஏழ்மையாக இருக்கிறத அதை வந்து என்ன பண்ணிட்டோம், அக்காமடேட் பண்ணிட்டோம். ஆமாம், இயேசுவே அவரே என்ன பண்ணிட்டார், தலை சாய்க்கு இடம் இல்லைன்ட்டார், நமக்கெல்லாம் ஒரு வீடெல்லாம் எதுக்கு அப்படின்னு. ஹல்லேலூயா. அவர் வீடு மாதிரி ஒரு வீடு அந்த ஏரியாவில் கிடையாதுங்க. ஆமென். அவர் வீடு நல்லா கெஸ்ட் ரூம்லாம் வச்சு சூப்பராக கட்டியிருந்தார் போல். ஒருத்தர் வந்து நீங்கள் எங்கே தங்கி இருக்கிறீங்கன்னு கேட்டான். 2 பேர். இவர் வந்து என்ன பண்ண, வந்து பார் அப்படின்னாரு. வந்து பாரு அப்படின்னாரு. அதுக்கு நிறைய மீனிங் இருக்குது. ஆனால் நான் ஒரு மீனிங் சொல்கிறேன். கூட போனவன் அங்கேயே தங்கிட்டானா. அவர் தலை சாய்க்க இடம் இல்லைன்னா இவன் போய் கூட தங்குவானா? இவருக்கே இடம் இல்லைன்னா அவன் தங்குவானா? அப்படின்னா ஒருத்தர் வீட்டில் போய் தங்குற அளவுக்கு போய் அவரோடவே இருந்துட்டானா. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே வச்சுருந்துருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் தலை சாய்க்கிற இடம் இல்லை, தலை சாய்க்கிற இடம்லன்னு போட்டு அவரை வந்து வீடு இல்லாதவனா தெருவில் அவர் வந்து ஊழியம் செய்யறதுக்கு போனார். அப்போ மெர்சிடிஸ் பென்ஸ் இல்லைங்க, இருந்ததுன்னா அவர் அதில் தான் போயிருப்பார். அப்போ ஒன்றும் பெருசாக வண்டி இல்லாதனால அவர் அப்போத்து இருந்த காரியங்கள்லாம் நடந்து. ஆனால் அதை வச்சுக்கிட்டு அவர் ஊரெங்கும் சுற்றி தெரிந்தார், கிராமங்கள் என்று சுற்றித்தார. இன்றைக்கி ரப்பர் செருப்பு போட்டு தரக்குன்னு போயிட்டே இருக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ ஆக்சுவலாக அப்படி அல்ல. தேவன் உங்களை என்னையும் செல்வ செழிப்போடு வைப்பதற்காக அவர் சீமானாக தான் இருந்தார். ஹல்லேலூயா. அதை தான் இன்றைக்கி நான் சொல்லலான்னு வந்தேன். இன்றைக்கி அதை தான் சொல்ல போகிறேன். எடுத்து வாசிங்க, கலாத்தியர் 3:13-14 வாசிங்க பார்க்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு வரும்படியாகவும் உங்களுக்கு எனக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஏன் அப்படி இருந்தார், ஏன் அங்கே பிறந்தார், ஏன் சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டார்னா, அவர் ஒன்றுமில்லாதவன், அதனால் தூக்கி அடிச்சிட்டாங்க. இப்படி எல்லாம் ஜனங்க மத்தியில் இருக்குது. அதனால தான் அவர் விசுவாசிக்கிற ஜனங்கள், நம்ம ஒரு பணம் வந்துட்டு அதை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கிறது இல்லை பாருங்கள். ஒரு ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா சந்தோஷமாக நம்ம எடுத்துக்க மாட்டோம், அதை வந்து ஏதோ ஒரு துக்கமாக எடுத்துக்குவோம். ஐயோ, நமக்கெல்லாம் இந்த ஆசீர்வாதமா? இப்போ ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்கள் கையில் வந்து 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டாருன்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன், கொடுக்கணும் ஆமேன்னு கூட சொல்ல பாருங்கள். ஹல்லேலூயா. 1 கோடி ரூபாய் உங்கள் கையில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வந்துடும், இதுக்கு நான் பாத்திரம் வேணாம், 1 கோடி நான் என்ன பண்ணுறது? இப்போதைக்கு நம்ம பிரச்சனை ஒரு 10 லட்சம் 20 லட்சத்துக்குள்ள இருக்கும். இந்த 10 லட்சம் 20 லட்சம் கிடச்சுன்னா இந்த கடன் அடைக்கலாம், அந்த கடன் அடைக்கலாம், ஒரு வீடு கட்டலாம், இது பண்ணால் இது அவ்வளோதான் நம்மளுடைய கணக்கு இருக்கும். 1 கோடி வந்துருச்சுன்னா நம்ம அப்படியே ஆடி போயிடுவோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இந்த 1 கோடி நான் தகுதியாக என்னன்னு தெரியலையே. பக்கத்துலேயே ஒருத்த வந்து, இந்த பணத்தை உனக்கு பிசாசு தான் கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டா அதை தூக்கி இந்த நீயே வச்சுக்கணும் அவங்ககிட்டே கொடுத்துட்டு நம்ம ஓடிடுவோம். அவ்வளோதான் நம்ம மனநிலைமை இருக்குது. ஏன்னா தேவன் நம்மை அப்படி ஆசீர்வதிப்பாருங்கிற ஒரு மைண்ட் செட்டே நமக்குள்ளே இல்லை பாருங்கள். ஹல்லேலூயா. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் உங்களை ஐஸ்வர்யவானாக்கும்படி தான் அவர் தரித்திரனானார். ஆமென். நம்ம நினச்சக்கூடாது அவருக்கு ஒன்றுமே இல்லாமல் சுற்றிட்டு இருந்தார், அவர் கஷ்டப்பட்டார். அவர் வந்து எங்கே பிறந்தார்? மாட்டுத் தொழுவத்தில் வந்து பிறந்தார். இதெல்லாம் நான் வேறு ஒரு நாள் சொல்கிறேன், அந்த கிறிஸ்மஸ் காலங்களில் சொல்லி கொடுக்குறேன். அவர் ஏன் அங்கே பிறந்தாருங்கிறதெல்லாம் அதோட டீட்டெயிலாக இருக்குது, நிறையா விஷயங்கள் இருக்குது. ஏன் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார்? ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மேய்ப்பன் கூட வந்து அவருடைய முகத்தை பார்க்கும்படியாக அங்கே பிறந்தார், அவ்வளோதான். ஹல்லேலூயா. இல்லைன்னா ஒரு பெரிய அரண்மனையெல்லாம் பிறந்திருக்கலாம். ஆனால் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தால் ஈஸியாக ஒரு மேய்ப்பன் கூட வந்து பார்க்க முடியுங்கிறக்காக அங்கே பிறந்தார். ஹல்லேலூயா. அவருடைய ட்ரெஸ் எப்படி இருந்தது? அவருடைய ட்ரெஸ்ஸு
இயேசு கிறிஸ்துவோட ட்ரெஸ் எப்படிங்க இருந்தது? போர் சேவகனுக்கு இன்றைக்கி சம்பளம் எவ்வளோ தெரியுமா? ரோம போர் சேவகனுக்கு 12 கோடியோ 15 கோடியோ வாங்கிட்டு இருக்கிறான்னு வைங்க. ஒரு 15 கோடி ரூபாய் வருஷத்துக்கு சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தன் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு அடிச்சுக்கிறான்னா அந்த ட்ரெஸ் எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்திருக்கும்? சும்மா யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ்ஸு அவர் போட்டிருந்துருப்பார். அவைகளை கிழிச்சு போடுறதுக்கு அவங்களுக்கு மனசு வராமல் என்ன பண்ணாங்களாம்? நான் ஏதோ வேறு லாங்குவேஜ் பேசுகிற மாதிரி கேட்டிருக்கீங்க. பைபிளெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த லெவலில் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ அவரை சிலுவையில் அரைஞ்சதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து என்ன பண்ணாங்களாம்? எப்பொழுதுமே சிலுவையில் அரைஞ்ச மரண தண்டனை கொடுத்தவனுடைய ட்ரெஸ்ஸை எடுத்து எரிச்சிருவாங்க, தூக்கி போட்டுருவாங்க, அல்லது அதை என்ன பண்ணிடுவாங்க? கிழிச்சு எரிஞ்சிருவாங்க, வேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய ட்ரெஸ் எடுத்து போர் சேவகர்கள், இந்த 12 கோடி 15 கோடி சம்பளம் வாங்குறவன்லாம் சுற்றி உட்காந்துட்டு, இந்த ட்ரெஸ்ஸு கிழிக்கக்கூடாது, எங்கேயும் போடக்கூடாது, நம்ம சீட்டு போட்டு எல்லாருடைய பேரை எழுதி போட்டு பார்க்கலாம், யாருடைய பேர் வருதோ அவங்க அந்த இதை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அவர் ட்ரெஸ்ஸை குறித்து சீட்டு போட்டாங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு எப்பேற்பட்ட ட்ரெஸ்ஸாக இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அவர் டிசைனர் வேர் போட்டிருந்தார், சும்மா சாதாரண ட்ரெஸ் இல்லை. அது நெய்யும் பொழுதே ஃபுல்லாக அவரோட சைஸ்க்கு நெய்யப்பட்டிருந்த ட்ரெஸ் போட்டிருந்தார். ஸ்டிச் இல்லையாம், அதில் தையல் கிடையாது. இயேசு கிறிஸ்துவனுடைய ஆடையில் தையல் கிடையாது. அது நெய்யும் பொழுதே அப்படி நெஞ்சு. அப்படின்னா எவ்வளோ அந்த காலகட்டங்களில் எவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ் அவர் போட்டிருந்துருக்கிறாரு. அவரை போய் நீங்கள் ஒன்றும் இல்லை, ஆடு மேய்க்கிறவன் அது இதுன்னு சொல்லி யோசிச்சுட்ருக்குறோம். அதனால தான் நமக்கு வர மாட்டேங்குது யோசனை. நான் வழிபடுகிற தேவன், அவர் அண்ட சராசரங்களை உருவாக்கின ராஜாதி ராஜா, அவர் ஐஸ்வர்ய சம்பனர்னு நான் நினச்சாதான் நான் ஐஸ்வர்யத்துக்குள்ளே போக முடியும். ஹல்லேலூயா. நான் அப்படி நினைக்கல அப்படிங்கும் பொழுது நானும் அது மாதிரியும் போயிடுவேன். அதனால தான் முதல்ல இந்த பிக்சரை முதல்ல மாற்றுங்க. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பிக்சர், கிறிஸ்து ரொம்ப இப்படி இருந்தார், அப்படி இருந்தார், அந்த காரியங்களை முதல்ல தூக்கி வெளியே போடணும். அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருந்தார். ஹல்லேலூயா. பிறக்கும் பொழுது ஆட்டுத்தொழுவத்தில் பிறந்த மாட்டுத்தொழுவத்தில் பிறந்தார். சாஸ்திரிகள் வரான், எங்கேருந்து? கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் ராஜாக்கள் வராங்க. யாரை பார்க்குறதுக்கு? ஏசு கிறிஸ்துவை பார்க்குறதுக்கு. பிறந்தது தாங்க அங்கே. அதுக்கப்புறம் அவரை கூட்டிகிட்டு போனால் 3 வருஷம் ஒரு குழந்தைய பார்த்துக்கிறது எவ்வளோ கஷ்டம். இந்த இவங்களுக்குலாம் இப்போ 3 வருஷம் ரொம்ப கஷ்டம் சுபா. ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு 3 வருஷம் குழந்தைகளை வளர்த்தெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது குளிப்பாட்டுறது என்ன, டைப்பர் மாதிரி போடுறது என்ன, செம செலவு வேறு, பயங்கர செலவு. அவர் மாட்டுத்தொழுவத்தில் பிறந்து பரதேசியாக இருந்தார் என்று சொன்னால் அவரை தூக்கிட்டு எகிப்து தேசத்துக்கு ஃபாரின் போயிட்டாங்க. குழந்தை பிறந்துன்னு எங்கே போயிட்டாங்க? ஃபாரின் போயிட்டார். யோசேப்பு மரியாவில் என்ன பண்ணாங்க? தூக்கிட்டு ஃபாரின் போயிட்டாங்க. ஃபாரின் ட்ரிப்பு. லோக்கலில் இல்லை, லோக்கலில் இருந்தால் யாராவது பார்த்துக்குவாங்க, குழந்தைய எதை பண்ணிக்குவாங்க. இப்போ என்ன பண்ணாங்க? ஃபாரின் ட்ரிப் போயிட்டாங்க. அங்கே போய் 3 வருஷம் அந்த குழந்தைய பார்த்துக்கக்கூடிய அவ்வளவு பொன்னும் வெள்ளியும் அவர்களிடத்தில் இருந்தது. உங்களுக்கு எக்ஸைட்டிங். அவர்கிட்ட இருந்தால் நமக்கு என்ன? ஹல்லேலூயா. சொல்கிறது உள்ளே வாங்கிட்டே வாங்க. அந்த அவ்வளவு பண வசதிகளை இயேசு கிறிஸ்து பிறந்தது உடனே அவங்களுக்கு கிடச்சிது. அவங்க கொண்டு போய் 3 வருஷம் வெளிநாட்டில் எகிப்து தேசத்தில் வச்சு 3 வருஷம் அந்த குழந்தையை பராமரித்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ எவ்வளவு அமௌண்ட் அவங்க கையில் இருந்திருக்கணும். நான் என்ன இதெல்லாம் நான் சொல்ல தேவன் எவ்வளவு இந்த பூமியில் பரதேசியாக பிறந்தாலும், ஒரு மாட்டுத்தொழுவத்தில் பிறந்தாலும் அவர் எவ்வளவு வசதியாக வாழ்ந்துட்டு இருந்தாருங்கிறத நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இதை நீங்கள் மைண்டில் எடுத்துக்கிட்டே வரணும். என்னோடய அப்பா எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான், எவ்வளவு பணக்காரர், எவ்வளவு செழிப்பான மனுஷன், நான் ஏன் இப்படி இருக்கேன்? உங்கள் அப்பா பெரிய ஆளாக இருந்தால் நீங்கள் பெரிய ஆளாக தானே இருக்கணும். ஹல்லேலூயா. உங்கள் அப்பா அண்ட சராசரங்களை உருவாக்கி அது மேலே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நீங்களும் ஆளுகை செய்து தான் ஆகணும். ஹல்லேலூயா. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இன்னும் குழந்தையாக இருக்கிறோன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு வேலை செய்கிறாங்க. ஜாய் வந்து அதை இது பண்ணால் இதை பண்ணால் அழுக்கு பண்ணிட்டா அப்படின்னா, ஒரு இங்கே கொட்டிட்டா ஏதோ ஒன்று பண்ணிட்டாள்னா அவங்க வந்து என்னங்க இப்படி பண்ணிட்டேன் எப்படி அப்படின்னு தள்ளி விட்டு அவன் நவுத்தி விட்டுட்டு துடைப்பாங்க. இவ சின்ன பிள்ளையாக இருக்கிறா. அதனால் அந்த இங்கு பட்டுச்சுன்னா அந்த இங்கு ஏதோ ஒன்று அழுக்கு பண்ணிட்டான்னா துடைக்கிறதுக்கு அந்த வேலைக்காரம்மாவுக்கு என்ன பண்ணுவாங்க? ஜாயை தள்ளி விடுவாங்க. போ எதுக்கு அழுக்கு பண்ணுற அப்படின்ட்டு. இவ ஒரு 20 வயசு 25 வயசு ஆயிடுச்சுன்னு வைங்க, அந்த அம்மா வந்து தள்ளி விட முடியுமா? அப்போ இவளுக்கு என்ன தெரியும்? இந்த வீட்டுக்கு நான் தான் எஜமானம்மா, என்ன நான் சொல்கிறத இந்த அம்மா கேட்கணுங்கிறத அவள் புரிஞ்சுக்குவா. நான் சொல்கிறது எத்தனை பேர்த்துக்கு புரியுது? அல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் குழந்தைகளாக இருக்கிற பட்சத்தில் இந்த உலகத்தினுடைய காரியங்கள் உங்களை தள்ளி விட்டுட்டு தான் இருக்கும். சரி போ
போ இந்த பக்கம் அதை செய்யாத, இந்த பணம் இதெல்லாம் உனக்கு கிடையாது, போன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் கர்த்தருக்குள் வளர்ந்து நிற்கும் பொழுது, நீங்கள் ஒரு வாலிபர்களாக மாறும் பொழுது, பெருசாக வளர்ந்துருக்கும் பொழுது, இந்த உலகத்தில் என்ன அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியுங்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கலாத்தியரில் வருது, நான் சும்மா சொல்லிட்டு இருக்கல. 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எடுத்த சும்மா 2 வசனத்தை மட்டும் வாசிங்க. கலாத்தியர் 4, 1, 2, 3. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும், நீங்க எல்லாவற்றுக்கும் எஜமானா இருந்தும், அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலமளவும், நீங்க சிறு பிள்ளையா இருக்கிற வரைக்கும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. உங்களுக்கும் அங்க இருக்கிற மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இல்லை, ஒரே மாதிரி தான் தெரியும். இவனும் சம்பாதிக்கிறான், நானும் சம்பாதிக்கிறேன். அவனுக்கும் கஷ்டம் இருக்குது, எனக்கும் கஷ்டம் இருக்குது. அவனும் கடன் வாங்கியிருக்கிறான், நானும் கடன் வாங்கியிருக்கிறேன். அவனுக்கும் வீடு இல்லை, எனக்கும் வீடு இல்லை. நானும் வாடகை தான், அவனும் வாடகையில் தான் இருக்கிறோம் சொல்றாங்க. ஆனா தகப்பன் குறித்த காலம் வரைக்கும், தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான். இப்போ நான் சொன்ன ஸ்டோரி இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் என்ன சொன்னேன் புரியுதா? அப்போது நம்ம இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நாம் இந்த உலகத்தின் காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படுகிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அந்த குறித்த காலம், தகப்பன் குறித்த காலமும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஒரு குறிப்பிட்ட நாளும் வரும் பொழுது நீங்கள் தான் அதுக்கு அதிகாரி, நீங்கள் தான் அதை ஆளுகை செய்கிறவர்கள், நீங்கள் தான் அதுக்கு எஜமான்கிறது உங்களுக்கு புரியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஒரே மாதிரி தான் தெரியும். உங்களோட வேலை செய்கிறவங்களும் நீங்களும், அவங்களும் நம்மளும் ஒரே மாதிரி தான் தெரியும். ஆனால் அந்த குறித்த நாள் வரும் பொழுது, கர்த்தர் உங்கள் மேல் ஆளுகையை கொண்டு வரும் பொழுது நீங்கள் எழுந்து ஆளுகை செய்ய ஆரம்பிப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் சரீரத்தில் இருக்கிற பாடுகள், உங்களுக்கு வேதனை வரும் பொழுது நீங்கள் சர்ச்சில் போல பாஸ்டர்கிட்ட ஜெபிக்கலாம் அப்படிங்கிறத காட்டிலும் நீங்கள் சொல்லுவீங்க, என் மேல் ஆளுகை இருக்கிறது, இயேசுவின் நாமத்தில் போ வெளி அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த பலவீனத்தை குறித்து நீங்களே நீங்கள் ஆளுகை செய்ய முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் தேடி வர வேண்டியதில்லை. நான் தான் சொல்ல, இந்த ஆளுகை உங்கள் மேல் இருக்கிறது என்று நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. என் மேலே கர்த்தர் என்ன ஆளுகை வைத்திருக்கிறோம் அதான் சொல்ல, தலைமைத்துவம் மற்றும் சுவிசேஷத்தின் மூலம் சமுதாய மறுரூபம் உங்களையில தலைவர்களாக மாற்றி கொண்டிருக்கிறேன் இப்போ. ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிகள் கிடையாது, நோ லாங்கர் பிலீவர்ஸ். நீங்கள் பக்கத்தில் பார்த்து, நீங்கள் விசுவாசி கிடையாது, நீங்க விசுவாசிக்கு மேல, நீங்க அதுக்கு மேல. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க எழுந்து நின்று ஜெபிக்கும் பொழுது பிசாசுகள் ஓடும் நான் சொல்றேன். நீங்க எழுந்து நின்று ஜெபிக்கும் பொழுது வியாதி சுஸ்தமாகும். ஹல்லேலூயா. உங்களுக்கே அந்த அதிகாரம் இருக்கிறது. ஆமென். நீங்க கண்கூடாவே ஒவ்வொரு தடவையும் பாக்குறீங்க. நான் இங்க வந்து நிற்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்புறது நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. இங்க இருந்து சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆகையினால தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஐஸ்வர்யம்னா நாட் ஒன்லி மணி, பொருளாதாரம் மாத்திரம் இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிற பணம் மாத்திரம் அல்ல. பொருளாதாரம் செழிப்பு நான் பேசும் பொழுது எல்லா ஏரியாவும் செழித்திருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் பணத்தில் முதல்ல பணம் வச்சுருந்தோம்னா எல்லாமே செய்து முடிக்கலாம். எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆமாம், ஆமாம். பக்கத்தில் பார்த்து, நீ பணம் வச்சுருந்தேன்னா, நீ மட்டும் பணம் வச்சிருந்தா இங்கேயா உட்காந்துருப்ப? இங்கதான் உட்காந்துருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க பணம் உங்களுக்கு வர ஒரே ஒரு வழி, அந்த வழி தான் தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய ஆசீர்வாதமே வாசிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். இந்த சிலபல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். கூட்டார் அப்படின்னா கூட்ட மாட்டார்னு அர்த்தம். இந்த உலகத்துல ஒருத்தருக்கு ஐஸ்வர்யம் வந்துச்சு அப்படின்னா ஐஸ்வர்யத்தோடு கூட அவனுக்கு ப்ரெஷர் உள்ள வரும், ஐஸ்வர்யத்தோடு கூட அவனுக்கு சுகர் உள்ள வரும், ஐஸ்வர்யத்தோடு கூட அவனுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வியாதியும் உள்ள வரும். அவனுக்கு நிறைய பணம் இருக்கும். ஆனால் அவன் என்ன பண்ணுவான்? கூழ் மட்டும்தான் குடிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்கிறாங்க, நல்ல பணக்கார அம்மா ஒருத்தங்க, எல்லா வசதிகளும் அவங்களுக்கு இருக்குது, என்ன பண்ண முடியல? சாப்பிட முடியல. உங்ககிட்ட கொடுத்த எல்லாத்தையும் சாப்பிடுவீங்களா? சிக்கனு, கோழி, இந்த ஆடு கீடு எல்லாம் என்னென்னலாம் ஓடுவைகள், நடப்பவைகள், பறப்பவைகள், நீந்துபவைகள், எதை கொடுத்தாலும் நம்ம சாப்பிடுவோம். உண்டா இல்லை? எனக்கு சாப்பிடக்கூடாது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காதும். எதை கொடுத்தாலும் நம்ம சாப்பிட முடியும். அவ்வளோ வல்லமை நம்மக்கிட்ட இருக்குது. ஹல்லேலூயா. அதனால் என்ன சொல்கிறேன்? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனை. அவர்கிட்ட இருந்து வர ஆசீர்வாதம் மட்டும்தான் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், பணத்தை கொண்டு வரும். வேற எங்கிருந்து வந்தாலும் அது உங்களுக்கு எதை கொண்டு வந்துடும்? வேதனை கொண்டு வரும். ஹல்லேலூயா.
பாவிகளின் ஆஸ்தியோ நீதிமான்களுக்காக சேர்த்து வை. நீங்கள் நினைப்பீங்க, இவனெல்லாம் ஏசுக்கிறதுவே அறியாமல் இருக்கான், இவன் எவ்வளோ பெரிய பில்டிங் கட்டி வச்சுருக்கான், இவனுக்கு ஒன்றுமே தெரியல, இவன் எவ்வளோ பணம் வச்சுருக்கான், இவன் கம்பெனி வச்சுருக்கான், அது வச்சுருக்கான், இது வச்சுருக்கான். எதெல்லாம் நீங்கள் உயர்ந்த பில்டிங், உயர்ந்த ஸ்தானங்களை நீங்கள் பார்க்குறீங்களோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் சேர்த்து வைப்பது எல்லாம் உங்களுக்காக. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, இதில் இருக்கிறது எல்லாமே உண்மை. இந்த வேதத்தில் எழுதப்பட்ட அத்தனையுமே உண்மை, உண்மையை தவிர வேறு ஒன்றுமில்லை. அல்லேலூயா. இந்த வேதத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள்னு சொன்னால், இந்த வேதத்திலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மை. பாவிகளின் ஆஸ்தியோ நீதிமான்களுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்கள். எப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறோம், அப்பொழுது அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படுகிறீர்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே தெரியாமல் இங்கே யாராவது இருக்கீங்களா? நம்ம சர்ச்சுக்குள்ளே யாராவது இயேசு கிறிஸ்துவை அறியாமல் யாராவது இருந்தால் கூட இன்றைக்கி அறிஞ்சுக்குவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளிலிருந்து ஒரு பெரிய மறுரூபத்தை பொருளாதாரத்திலையும் செழிப்பிலையும் அவர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. செழிப்பு என்பது பொருளாதாரம், பணம் மாத்திரம் அல்ல, உங்களுடைய சரீர பிரகாரமான நன்மைகள். அல்லேலூயா. உங்களுக்கு எந்த பலவீனமோ எந்த காரியம் இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் இதை அப்ளை பண்ணணும். இயேசு கிறிஸ்து எனக்காக, அந்த மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் சிலுவையில் சகித்தார், சிலுவையில் தொங்கினார் என்று சொன்னால் எல்லாவற்றையும் அவர் சகிச்சு முடிச்சிட்டார். இனி நீங்கள் சகிக்க வேண்டியதில்லை. அல்லேலூயா. எந்த காரியம் சகிக்க வேண்டியதில்லை. நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்ள, சொல்லி சொல்லி அடிக்கலாம். அல்லேலூயா. சொல்லி அடிப்பாண்டாங்கிறாங்களா, அது நீங்கள் தான். பக்கத்தில் பார்த்து, நீங்கள் சொல்லி அடிக்கிறவன் நீங்கள் தான், சொல்லி அடிக்கிறவன் நீங்கள் தான். அல்லேலூயா. நீங்கள் எதை பார்த்து நீ புலம்பாதீங்க, எந்த காரியத்தை குறித்து இல்லையே யோசிக்காதீங்க. ஒரே ஒன்று, நான் சொல்லுவேன் அது நடக்கும். அல்லேலூயா. நான் சொல்லுவேன் அது அப்படியே ஆகும், நான் சொல்லுவேன் அது அப்படியே நிற்கும். ஏன்னா அப்படி சொன்னவர் எனக்குள்ள இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறாரு. நீங்கள் சொல்கிற காரியம் நடக்கும். உங்கள் வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லை, சொல்லுங்கள் இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. உங்கள் வாயில தான் வல்லமை இருக்குதுங்க. நீங்கள் ஜெபிச்சு பாருங்க, நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்கள் அது அப்படியே நடக்கும். ஏன் நடக்கலை? நீங்கள் சொல்லலை, அதனால் நடக்கலை. நீங்கள் சொல்லலை, அதனால் நடக்கலை. சொல்லி பாருங்கள். அல்லேலூயா. சொல்லுகிற ஒருவர் அங்கங்கே இருப்பாங்க பாருங்கள். நம்ம அங்கே ஓடிடுவோம், எங்கேயாவது ஒரு பக்கம் ஓடிடுறது. அங்கே அவங்க நமக்காக ஜெபிச்சாங்கன்னா சரியாயிடும். அவங்க நமக்காக எத்தனை நாள் தான் பொரிச்சு மீனையே சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு நீங்கள் ஜெபிக்கிறதுக்கும் நீங்கள் வல்லமையாக கிரியை செய்கிறதுக்கும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டேன்னா, நீங்களாக போய் அடிச்சு உள்ள எல்லா இடத்துலையுமே. அல்லேலூயா. அந்த வல்லமை உங்களுக்குள்ள இறங்கணும்னு தான் நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. உங்களை இப்படியே இருந்து நீங்கள் அப்படியே போகிறதுக்கு இல்லை நான் சொல்கிறது. உங்கள் வாயில் உங்களுக்குள்ளாக இருக்கிற வல்லமை என்ன என்று உங்களுக்கு அடையாளம் காட்டுறதுக்கு தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்கள் வாயை திறந்து சொல்லும் பொழுது சுகம் உண்டாகும். நீங்கள் வாயை திறந்து சொல்லும் பொழுது செழிப்பு உண்டாகும். நீங்கள் வாயை திறந்து சொல்லும் பொழுது தேவ சமாதானம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். அல்லேலூயா. ஒரே பிரச்சனைங்க வீட்டுக்குள்ளே சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் சொல்லலை, சொல்லுங்கள் இயேசுவின் நாமத்தில் பிரச்சனை கொண்டு வர பிசாசு போவலின்னு சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அது நிச்சயமாக அது வெளியே போகும். ஆமேன். எல்லாமே நடக்கும். ஈஸியாக எப்படி நடக்குது? ஒரு காரியம் ஈஸியாக நடக்குது. எனக்கு முதல்ல ரொம்ப பெரிய பெருமை பாராட்டிகிட்டு இருப்பேன். அப்படியே அங்கே போய் நான் கை வச்சேன் பாருங்கள், அப்படியே கட்டி கரைஞ்சிருச்சு. இப்போ இவங்க சொல்லுவாங்க, நீங்கள் கை வச்சு கட்டி கரைஞ்சிது, ஆண்டவர் வந்தார் கட்டி கரைஞ்சிது அப்படின்னு. அல்லேலூயா. அது பெருமையாக இருக்கும் எனக்கு. இப்போல்லாம் ரொம்ப சாதாரணமாக மாறி போச்சு அது. அல்லேலூயா. சுகம், பலன், ஜீவனை ஆண்டவர் கொடுக்குறாரு. நான் சும்மா நின்று கை வச்சா போதும். அல்லேலூயா. நீங்கள் பக்கத்தில் பார்த்துங்க, நீங்கள் கை வச்சா போதும். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை போய் கையை வைங்க. ஆமேன். அல்லேலூயா. எனக்கு 100% தெரியுங்க. நான் ஒருத்தங்க மேலே கை வச்சு ஜெபித்தேன். என்ன சிஸ்டரோட கை வச்சு ஜெபிக்கும் பொழுது இந்த இடத்துல கொஞ்சம் வீக்காக இருந்தது, என்னன்னு தெரியல, அது இதுன்னு பயம். ஒன்றும் இல்லை, அடுத்த நாள் சரியாக போய்ட்டு பாருங்கள். கை வச்சு இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கி சாட்சி சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கை வச்சு பாருங்கங்கிறேன். அல்லேலூயா. அது கரையிலன்னு ஏன் என்கிட்ட கேளுங்க. நீங்கள் கை வச்சு பாருங்கள், சுகமாகலன்னு ஏன் என்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. இவ்வளோ ஷூரிட்டி தரேன்னா அப்போ உங்களுக்குள்ள எவ்வளோ வல்லமைகள் இருக்கிறது. அல்லேலூயா. அதை தெரிந்து கொள்ளாமே நம்ம இருந்தோம்னா ரொம்ப கஷ்டமாயிடும் பாருங்கள். அல்லேலூயா. இந்தியா தேசத்திலேருந்து ஒரு சிங்கம் என்ன பண்ணுறது, அமெரிக்கா தேசத்துக்கு கேட்குறாங்க. இந்தியா சிங்கம் எங்களுடைய ஜூவில் வச்சா நல்லாயிருக்கும், மிருக காட்சி சாலையில் ஜூவில் எங்களுக்கு ஒரு சிங்கம் வேணும்,
ஒரு சிங்கம் குறையா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு சிங்கத்தை அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாங்க. அமெரிக்காவுக்கு எப்படி போகும் அது? ஃப்ளைட்டில் போகும். ஃப்ளைட்டில் போய் என்ன பண்ணுது, அமெரிக்காவில் இறங்கிடுது. அங்கே போய் ஜூவில் அந்த சிங்கம் இருக்குது, உள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்குறாங்க. அது என்னாச்சு, நாளுக்கு நாள் அந்த சிங்கம் என்ன பண்ணியிருக்குது, சைஸ் கம்மியாகிட்டே வந்திருக்குது. கொஞ்ச நாள் அது இழைச்சி போச்சு. இந்தியாவில் இருக்கும்போது நல்லா கொழுன்னு நல்லா அங்கே இங்கேயும் தெரிஞ்சிட்டு இருந்த சிங்கம் அமெரிக்கா போனதுக்கப்புறம் என்னாச்சு, இழைச்சி போய் சின்னதாக மாறி போச்சு. அப்புறம் எல்லாம் கேட்குறாங்க, இந்த சிங்கம் வந்து இந்தியாவில் இருக்கும்போது கொழுன்னு இருந்தது, அமெரிக்கா வந்தோன்னா ரொம்ப சின்னதாயிருச்சு, என்ன விஷயம் அப்படின்னு அந்த சிங்கத்துக்கிட்டே போய் கேட்குறாங்க, ஏன்ப்பா இப்படி இழைச்சி போயிட்டா இவ்வளோ ஒல்லியாக இருக்கிற அப்படின்னு. அது சொல்லுது, எனக்கு எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறாங்க, கேரட்டு பீன்ஸுன்னு காய்கறிகளாக போடுறாங்க, எனக்கு என்ன பண்ண முடியல, அதெல்லாம் ஒன்றுமே சாப்பிட முடியல, எனக்கு சாப்பிடாம இழைச்சி போயிட்டேன். வெறும் கேரட்டும் பீன்ஸும் காய்கறியும் கீரையும் போட்டுட்ருக்காங்க, நான் அதெல்லாம் மோந்து கூட பார்க்க மாட்டேன், அதனால் நான் சாப்பிடாம என்ன ஆகிட்டேன், இப்படி ஆகிட்டேன். சரின்னு சொல்லிட்டு அந்த ஜூ கீப்பர்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த சிங்கம் ஏன் ஒல்லியாச்சுன்னு கேட்டால் அது காய்கறி சாப்பிட்றேன் அதனால் ஒல்லியாச்சுன்னு சொல்லுது, நீங்கள் ஏன் காய்கறி போட்டீங்க அப்படின்னு சொல்லி அதை கேட்குது. அதுக்கு அவன் சொல்கிறாங்க, இது உங்கள் ஊரில் வேணால் அது சிங்கமாக இருக்கலாம், ஆனால் அது இங்கே வரும்பொழுது இது முயல் குட்டியாக தான் வந்து இதோட விசாவில் வந்திருக்குது, முயல் விசாவில் இதுங்க வந்துச்சு. நீங்களும் நானும் சிங்கமாக படைக்கப்பட்டிருந்தாலும் இந்த பூமிக்குள்ள வரும்பொழுது வேறு ஏதோ ஒரு விசாவில் வந்துட்ட போல் இருக்குது, அதனால் செயல்படவே மாட்டேங்கிறோம் பாருங்கள். எந்த சிங்கத்துக்குரிய செயல்பாடே நமக்கு கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று இது வந்துருச்சு, அது வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு, கடன் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, எல்லாம் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்கள். ஆவியானவர் அப்படி நம்மளை நடத்தலை. அல்ல உபாகமம் 28வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசிங்க. உபாகமம் 28:8. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை எங்க வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல உன்னை ஆசீர்வாதமா வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. வேற எந்த காரியமும் நம்ம மேல இருக்கல, அவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம ஏன் பெற்றுக்கொள்ளலைன்னா, கிறிஸ்து நாம் நினைக்கிறபடி கிறிஸ்து இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். அவர் வந்து பிறந்தார், மாட்டுத்தொழுவத்துலேயும் பிறந்தார், அது எல்லாமே கணக்கு வச்சுருப்பாங்க, ஒரு லைன் போட்ட மாதிரி வச்சுருப்பாங்க பாருங்கள். அவர் மாட்டுத்தொழுவத்தில் பிறந்தார், மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. இதெல்லாம் அதை படிச்சிருக்கீங்களா, அந்த வசனத்தை படிச்சிருக்கீங்களா, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லைன்னு. இது உங்கள் மனசில் என்ன வந்துச்சு டக்குன்னு பார்த்தோன்னே? நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. ஏன்பா இதை சொன்னார்? அந்த வசனத்தை படித்து பார்த்தீங்களா? படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா லூக்காவில் 9:58, லூக்கா 9:58 வாசிங்க. அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். அதுக்கு 2 வசனத்துக்கு முன்னாடி படிங்க. மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். வேறொரு கிராமத்துக்கு சமாரியாக்கு போறாங்க. அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகள். அதுக்கு அவர் அப்படி சொல்றாரு பாருங்க. எதுக்கு அப்படி சொல்றாருன்னா, அவங்க சமாரியாவுக்கு போகும்பொழுது அந்த ஜனங்க அவரை ஏற்றுக்கொள்ளலை. நீங்கள் இங்கே வேண்டாம், நீங்கள் இங்கேருந்து புறப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அவர் அங்கேருந்து கிளம்பிட்டார். ஆனால் டேய், எனக்கு ரெஸ்ட்டுக்கு டைம் இல்லைப்பா, நீ என் கூடையில் வர முடியாதுன்னு சொல்கிறத அப்படி சொல்லிட்டாரு. என் வீடு இல்லை, வாசல் இல்லைன்னு அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் ஊராக போயிட்டுருக்கிறேன்ப்பா, எனக்கு ஊழியத்தில் வேகமாக போயிட்டுருக்கிறேன். அப்போ ஒரு மனுஷன் நடுவில் வரான், அவன் யாருன்னே தெரில. ஒரு மனுஷன் நடுவில் வந்து, நீ நான் உங்களோடவே வரேன் அப்படிங்கிறான். அப்போ தான் இவர் சொல்கிறாரு, இது மாதிரி இந்த கிராமத்தில் என்னை ஏற்றுக்கலை, அந்த சமாரியாவில் என்னை ஏற்றுக்கலை, நான் போயிட்டே இருக்கிறேன், நீ என் கூட எல்லாம் வந்தேன்னா உனக்கு என்ன பண்ண முடியாது, ரெஸ்ட்டு கூட எடுக்க முடியாது, தலை சாய்க்கிறதுக்கே உனக்கு நேரம் இருக்காது, அதனால் எனக்கே தலை சாய் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த கான்டெக்ஸ்டில் நான் ரவுண்டிங்லேயே இருப்பேன், நான் வேகமாக போய்கிட்டே இருப்பேன், நீ வந்து என் கூட வரணும்னா நீ சீசனாக இருந்திருக்கணும், அப்போ தான் என் கூட எல்லாம் ட்ராவல் பண்ண முடியும். நீ திடீர்னு ஒரு மனுஷன் உள்ளே வந்து நான் உம்மோடவே வரேன்னு சொன்னதுனால அவர் சொல்கிறாரு, எனக்கு தலை சாய்க்க இடம் இல்லைப்பா,
நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டான மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லைங்கிறது அந்த கான்டெக்ஸ்டில் வருது. அது அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவருக்கே வீடு இல்லைன்ட்டாங்க. ஒரே போடு, அவ்வளோதான், முடிஞ்சது கதை. அவருக்கே வீடு கிடையாது. நான் இயேசு கிறிஸ்து ஏழ்மையானவர் அல்ல, அவர் மகா பெரிய, அவர் ஐஸ்வர்ய சம்பனர்ங்கிறத நான் சொல்கிறேன். அப்படி உட்பட்ட காரியங்கள் மனதிலிருந்து எடுத்துருங்க. அவர் பெரிய ஐஸ்வர்ய சம்பனராக இருந்தாருங்க. நமக்காக அவர் தரித்திரரானார். அவர் தரித்திரர் ஆனார்னா கண்டிப்பாக நான் ஐஸ்வர்யவானாய் தான் தீரணும். அல்லேலூயா. அவர் தரித்திர எங்கே இருந்தாலும் சரி, நான் சொல்கிறேன், நீ இப்படி தான் இருக்கணும். தாழ்மையாக இருக்கிறது வேற, தரித்திரமாக இருக்கிறது வேற. அல்லேலூயா. நீங்கள் தாழ்மையாக இருக்க வேண்டும், ஆனால் தரித்திரனாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் தரித்திரரானார் நீங்கள் ஐஸ்வர்யவானாகும்படிக்கு. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இனி வருகிற நாட்களில் உங்களுடைய பர்செப்ஷன் மாறட்டும், உங்களுடைய பார்வை மாறட்டும். அல்லேலூயா. தேவன் எனக்காக தரித்திரராக, அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யன், அவ்வளோ பெரிய பரலோகத்தை அந்த வாழ்க்கையை விட்டு வந்தவர் எனக்காக தரித்திரராயிருக்கிறார். ஏன் தரித்திரரானார்? நான் ஐஸ்வர்யவானாகும்படி. அப்போ நீங்கள் பக்கத்தில் பார்த்து, நீங்கள் பணக்காரன் ஆகி தாங்க ஆகணும். அல்லேலூயா. நீங்கள் பணக்காரர் ஆயே தான் ஆகணும். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, இயேசு கிறிஸ்துக்கு எங்கேருந்து பணம் வந்துச்சு? இயேசு கிறிஸ்துக்கு எங்கேருந்து பணம் வந்துச்சு? லூக்கா 8வது அதிகாரத்தை எடுங்க. இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்சுட்டு சுற்றிக்கிட்டே இருந்தார். பணம் எங்கேருந்து வந்திருக்கும்? லூக்கா 8வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வாசி. ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும். ஏரோதுங்கிறவர் யாருங்க? ஏரோது அரசன். அல்லேலூயா. தேங்க்யூ ராஜா. ராஜா நம்பர் 1. ஏரோதுங்கிறவர் ஒரு ராஜா, ஒரு அரசன். அரசனுடைய காரியக்காரன் அப்படின்னா எப்படிப்பட்ட ஆளு? ஒரு ராஜாவுக்கு காரியக்காரன். அவர் தான் எல்லாமே, பிஏ எல்லாம் அவர் தான். அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய வசதியான ஆளாக இருந்திருப்பார். ஏரோதினுடைய காரியக்காரனாகிய கூசாவின் மனைவினா அவ எப்பேற்பட்ட ஆளாக இருந்திருப்பா? ராஜா கிட்ட வேலை செய்ய, அது மெயினாக வேலை செய்கிற ஒரு மனுஷனுடைய மனைவினா எவ்வளோ ஜுவல்ஸ் இருந்திருக்கும், எவ்வளோ ட்ரெஸ்ஸு, எவ்வளோ காஸ்ட்லி, எவ்வளோ காரியங்கள் அவர் இருந்திருக்கும். அவங்க சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து, ஆஸ்திகளால், வேற எதுனாலையும் இல்லை, தங்கிட்ட இருந்த ஆஸ்திகள், தங்கிடத்துல பணம், தங்கிடத்துல பொருள், தங்கம், வைரம், வைடூரியம், இவைகள் எல்லாவற்றினாலும் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும், ஊழியம் செய்து கொண்ட அநேகம் ஸ்திரீ. அப்படின்னா ஒரு ஆள் இல்லை, பெரிய பெரிய பணக்கார குரூப் இருக்கிறாங்க. இதெல்லாம் போயிட்டு இருப்பாங்க, கிளப்புக்கெல்லாம் போயிட்டு இருப்பாங்க. நான் இப்போ புரிகிற மாதிரி சொல்கிறேன். பெரிய பெரிய பணக்காரங்களுடைய மனைவிமார்கள் என்ன பண்ணுவாங்க, கிளப்பு அங்கே இங்கேன்னு போய் பயங்கரமாக இருப்பாங்கல்ல. அவங்க எல்லாருமே, எல்லா ஸ்திரீகளும், எல்லா பெண்களும், பெரிய பெரிய பணக்கார பெண்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு அவர்களுடைய ஆஸ்திகளினாலே, அவங்க கையில் இருந்த பணத்தினாலே இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்து வந்தார்களாம். அல்லேலூயா. எதனால் ஊழியம் செஞ்சாங்க? ஆஸ்திகளினாலே, அவங்க கிட்ட இருந்த பொருளினாலும், பணத்தினாலும், தங்கம் வைரங்களினாலும் அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்திலே அவர்கள் நின்றிருந்தார்கள் என்று போட்டிருக்கு. அல்லேலூயா. அவன் கொண்டு வந்து கொடுத்தானா காணிக்கை எப்படி கொடுப்பான்? சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிகிறதுக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ நான் அம்பானி இருக்கிறாருன்னு வைங்க. அம்பானி என்கிட்ட ஒரு காணிக்கை கொடுத்தாருன்னா எப்படி கொடுப்பாருங்க? சும்மா சொல்லி இப்போ சொல்லுங்கள். கணக்கு வழக்கே கிடையாது. ஒரு 2000 கோடி இருந்தாங்கன்னு பாரு காணிக்க. ஹல்லேலூயா. 1000 கோடி பிடிங்க காணிக்கேன் பாரு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய வருதா? அவர்களுடைய தரம் அப்படி இருக்குது. ஏன்னா அப்பேற்பட்ட தரம் வாய்ந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு தங்கள் பொருள்களினாலே ஊழியம் செய்தார்கள்னா அவன் எப்படி செஞ்சிருப்பான்னு யோசிங்க. எப்படி அவர் ஏழ்மையாக இருக்க முடியும்? இயேசு கிறிஸ்து ஏழ்மையாக இருந்திருப்பாருக்கிறீங்களா? ராஜா வீட்டில் இருந்து வருதுங்க எல்லாமே. ராஜா வீட்டில், ஏரோது ராஜா வீட்டிலேருந்து எல்லாமே அவங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அவர் சாதாரண ஆள் இல்லை, பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்திருக்கிறார். அதே விஷயங்கள் கர்த்தர் உங்களுக்குள்ளாகவும் வைத்திருக்கிறாருன்னு நான் சொல்கிறேன். அல்லேலூயா. அதனால் சொல்கிறேன், உங்களுக்கு பெரிய பெரிய இடத்துலேருந்து உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் உண்டாகும். ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. ஆமேனே சொல்லலையே. இப்போ நீங்கள் சாதாரண ஆட்கள் கூட பழக மாட்டீங்க. அடுத்தடுத்த லெவலில் பெரிய பெரிய ஆட்கள் கூட உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் உண்டாகும். அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களும், அவருடைய எல்லா பங்கும் உங்களை சேரப்போகிறது. அல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தவர்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்.
ஆமென், ஹல்லேலூயா. அந்த இடங்கள் ராஜாவினுடைய இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து சேரும். நான் சொல்கிறதெல்லாம் சும்மா கதை அடிக்கிற மாதிரி இருக்குல்ல, உங்களுக்கு வந்து சேரும் போது வந்து சாட்சி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இதில் போட்டிருக்கிறத நான் சொல்கிறேன். சூசா, அதாவது ஏரோதினுடைய காரியக்காரனாகிய ஊசாவினுடைய மனைவி சூசன்னாலும் மற்ற ஸ்திரீகளும் தங்களுடைய பொருள்களினால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்தார்கள். ஹல்லேலூயா. இங்கே நம்ம ஸ்திரீகள் எல்லாம் அதே இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் ஊழியம் செய்து பாருங்க. ஹல்லேலூயா. உங்கள் ஹஸ்பண்ட் ராஜாவாக மாறிடுவார். ஹல்லேலூயா. நான் இப்படி ரிவர்ஸில் சொல்கிறேன் பாருங்க. ராஜாவோடைய மனைவி இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செஞ்சாங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செஞ்சு பாருங்க, உங்கள் ஹஸ்பண்ட் ராஜாவாக மாறிடுவார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி இதை எடுத்துக்கொள்ளுங்க. நானே சொல்கிறேன், நல்ல சத்தமாக கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். உங்கள் ஹஸ்பண்ட் எல்லாம் ராஜாவாக மாறுவார் சிஸ்டர். ஏற்கனவே ராஜா தான் சிஸ்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்கிறேன், பெரிய ராஜாவாக உங்கள் ஹஸ்பண்டை மாற்றணுன்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய ஆஸ்திகளினாலே நீங்கள் ஊழியம் செய்து பாருங்கள். கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்குள்ளாக கொண்டு வருவார். ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போம். சார், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ராஜாதிராஜன் இயேசு, இயேசு மகாராஜன். அவர் ராஜ்யம் புவி எங்கும் மகா மாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயாவே. அல்வாவோ மேகாவிற்கே அல்லேலூயாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயாவே. அல்வாவோ மேகாவிற்கே அல்லேலூயாவே. ராஜாதிராஜன் இயேசு, இயேசு மகாராஜன். அவர் ராஜ்யம் புவி எங்கும் மகா மாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்வாவோ மேகாவிற்கே அல்லேலூயாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயாவே. அல்வாவோ மேகாவிற்கே அல்லேலூயாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வாசித்த இந்த வசனத்தின்படியா கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தின்படி சிலுவையின் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எங்களுக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து எங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டிருக்கிறீர். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்து இயேசுவை விசுவாசிப்பதினாலேயே ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள். அந்த ஆபிரகாம் யாருன்னு தெரியல, இந்த ஆபிரகாம் என்ன செய்தாருன்னு தெரியல. நான் ஒரே ஒரு காரியத்தை உங்களிடத்துல சொல்லுகிறேன். இந்த ஆபிரகாம் தன்னுடைய பரிவாரங்களோடு, தன்னோடு இருந்த நபர்களோடு அவர் ஒரு தேசத்துக்கு போனான். அந்த தேசத்தினுடைய ராஜா பயப்படுவாராம். அந்த ராஜாவே பயப்படுவார். நீ எங்களை விட பெரிய ஜனக்கூட்டமாக இருக்கிறா, நீ இங்கிருந்து கிளம்புன்னு சொல்லுவாராம். இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுக்கு சொல்லியிருந்தார், நீ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் நான் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. நீ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொல்லியிருந்தார். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உங்களுடைய வாழ்க்கையிலே அது கிரியை செய்ய போகிறது. நீங்கள் கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினாலேயே நீங்கள் இடங்களை வாங்க போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இடங்களை வாங்க போகிறீர்கள். வீடுகளை ஸ்தாபிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. இது எப்படி என்று உங்களுக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் இதை சொல்லுகிறார். நீங்கள் வீட்டை கட்டுவீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய களஞ்சியங்களிலும் நீங்கள் கையிடும் எல்லா வேலைகளிலும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். எல்லாம் ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் வேத வசனங்களை நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்திலே உங்களை ஆசீர்வாதமாக வைக்கிறார். கர்த்தரால் உங்களுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்று கனிகளினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உங்களுடைய சமையல் பொருள்கள் குறையவே குறையாது.
ஹalleluya ஆமென். ஹalleluya. ஆமென். சமையல் கட்டுல எந்த பொருளும் குறையவே குறையாது. ஆமென், ஆமென். கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தினால் ஆமென், ஆமென். ஆசீர்வதித்திருக்கிறார். ஹalleluya. ஒரு குறைவுகள் இப்பொழுது காணப்பட்டாலும் கர்த்தர் அவை எல்லாவற்றையும் நிறைவாக மாற்றப் போகிறார். ஆமென். ஹalleluya. நீங்கள் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், ஆமென். நீங்கள் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஹalleluya. நீங்கள் சபைக்கு வருகிற நாட்களிலே ஒருவேளை துக்கத்தோடு வந்திருக்கலாம், துக்கத்தோடு வரலாம், பற்றாக்குறைகளோடு கஷ்டத்தோடு பல சிந்தனைகளோடு நீங்கள் வரலாம். ஆனால் இனி வருகிற காலங்களிலே நீங்கள் சபைக்கு வரும் பொழுது வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஆதியாகமம் 14:19 வாசிக்கிறபடி இந்த வானாதி வானங்கள் தன்னுடைய சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிற தேவாதி தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவின் வழியாக உங்களுடைய குடும்பங்களுக்கு வந்து சேரப்போகிறது. ஹalleluya. நன்றி 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 அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமானாகிய உங்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கிறது. நீதிமொழிகள் 10:6 சொல்லப்பட்டபடி உங்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கிறது. எத்தனை பேர் இதை நம்ப முடியும்? ஹalleluya. நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க போகிறார்கள். எல்லா கண்களை மூடி பெற்றுக்கொள்ளுங்க. இந்த பிரசன்னத்தில் வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. கண்களை மூடி உன் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். உங்களை பார்க்கிற யாவரும் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்ளுவார்கள். ஓ டரமா ஷேபே ஹேரிபலரபா. ஏசாயா 61:19 உங்களை பார்க்கிற ஜனங்கள் நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் என்று அறிந்து கொள்வார்கள். அப்பேற்பட்ட பிரகாசம், அப்பேற்பட்ட செழிப்பு உங்களுடைய வாழ்க்கையில வரப்போகிறது. ஹalleluya 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 ஹalleluya. பஞ்ச காலத்திலே திருப்தி அடையும் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். எல்லா பஞ்ச காலத்திலும் இந்த உலகத்துக்கு தான் பஞ்சகாலம், ஆனால் உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு திருப்தியாய் வைக்கப்படும். ஹalleluya. நன்றி தகப்பனே. இந்த உலகம் எந்த சூழ்நிலைகளில் போனாலும் சரி, ஆண்டவரே எந்த பஞ்ச காலத்துக்குள்ள போனாலும் சரி, இந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற ஜனங்களாகிய நாங்கள், இந்த ராயல் கிரவுன் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரீஸோடு இணைந்திருக்கிற நாங்கள் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். ஹalleluya. நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வசனங்களை வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பனராக இருந்து செழிப்பின் காரியங்கள், சரீரத்தில் ஒரு செழிப்பு, ஆத்துமாவிலே ஒரு செழிப்பு, பொருளாதாரத்திலே ஒரு செழிப்பு, ஆவியிலே ஆண்டவரே அனல் கொண்டு எழுப்புகிற காரியங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, ஒரு குறைவும் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு கஷ்டமும் இல்லாத ஒரு வாழ்க்கை, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒவ்வொருடைய சிரசின் மேலே ஆசீர்வாதங்களாக நான் பேசுகிறேன். உண்டாயிருக்கட்டும், அப்படியே நடக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, நமக்கு ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, நமக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இன்று இருக்கிறது போல இல்லாத ஆண்டவரே பல மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். ஆண்டவர் நல்ல செழிப்பு உண்டாகட்டும். சரீரத்தில் நல்ல சுகபலன் ஜீவன் உண்டாயிருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தாரும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களையும் நாங்கள் நினைச்சு ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொரு மேலே இறங்கட்டும். தேவ ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு மேலே இறங்கட்டும். அப்பா, தேவனுடைய செழிப்பு ஒவ்வொரு மேலே இறங்கட்டும். ஆண்டவர் தேவனுடைய சுகம், பலன், ஆரோக்கியம், ஜீவன் ஒவ்வொரு மேலே இறங்கட்டும். அப்பா, யாரும் பலவீனப்படக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே பலவீனத்தின் கிரியைகளை நான் கட்டுகிறேன். இயேசுவின் நாமத்தை கட்டி அப்புறப்படுத்துகிறேன். என் குடும்பங்களை விட்டு வெளியேறு என்று சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகம் உண்டாவதாக. ஹalleluya. ஒவ்வொரு குடும்பமும் அதை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம். பொருளாதாரத்தில் செழிப்பு, சரீர சுகபலனில் செழிப்பு ஆண்டவரே. சந்தோஷ சமாதானத்தில் ஒரு செழிப்பு, ஒரு உயர்வு உண்டாகட்டும். எல்லா சண்டை சச்சரவுகளை கொண்டு வருகிற, சமாதானத்தை குலைக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளின் கிரியைகள், வான மண்டலில் பொல்லாத சேனைகளை நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் விரட்டி அடிக்கிறோம். எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால். தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆட்கொள்ளட்டும். அப்பா, அதன் மூலமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. நமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறோம். சங்கீதம் 122:9 எடுத்து வாசிங்க.
Taraba shekeri manama dalarama namu dularama larama larama shababalarama. சங்கீதம் 122:9. ஷெபெரி பலரமா ஷகரதலரமா. எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் Yes. உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். ஆமென். ஹalleluya. இந்த ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். தேவன் உனக்கு நன்மையை கொடுக்க போகிறார். ஆமென். எல்லா கரங்களை தட்டி ஓ thank you Jesus. இந்த ஆலயத்தின் நிமித்தம் கர்த்தர் உனக்கு நன்மை உண்டாக்க போகிறார். ஹalleluya. நன்றி தகப்பனே, வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு மேலே தேவனுடைய நன்மைகள் பரிபூரணமா இருக்கட்டும். தேவ சமாதானம் பரிபூரணமா இருக்கட்டும். தேவனுடைய பொருளாதாரம் பரிபூரணமா இருக்கட்டும் அப்பா. சகல சம்பூர்ணத்தினாலும் கர்த்தர் நிறைவாக நடத்துவீராக அப்பா. ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு கலவப்பு கொடுக்கிறோம். மறுபடியும் நாங்கள் சந்திக்கிற வரைக்கும் மாறாத தேவனுடைய கிருபை எங்களோடவே இருந்து நடத்தட்டும். தேவனுடைய பிரசன்னம் எங்களை நடத்தட்டும். பரிசுத்த ஆவியானவர்களை நடத்துவீராக. தெய்வங்கள் மேல் வைத்த அபிஷேகம் எங்களை நடத்தட்டும்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். நாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரே, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. நாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் என்றுமென்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், வல்ல இரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை 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 தீங்கில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. I stay right under the blood. I stay right under the blood. I stay right under the blood. Where the devil can do us no harm. Where the devil can do us no harm. No harm, no harm, no harm. No harm, no harm, no harm. No harm, no harm, no harm. Where the devil can do us no harm. Where the devil can do us no harm. Hallelujah.